ஃப்ரை பண்ணுறதுக்கு நெத்திலி எடுத்திருக்கேன், நல்லா க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம மஞ்சத்தூள் போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். மஞ்சத்தூள் உப்பு போட்டு நம்ம பிசைஞ்சு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மிளகாய் தூள் போட்டு இதுக்கான மசாலா நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வந்துட்டு மஞ்சத்தூள் போட்டாச்சு. இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இது ரெண்டுத்தையும் நம்ம பிசைஞ்சு வச்சுக்கலாம். நம்ம இது வந்து நெத்திலி வந்து குழந்தைங்களுக்கு குழம்பா வச்சா அவ்வளோ பிடிக்காது, பெரியவங்களுக்கு பிடிக்கும். குழம்பு கொடுக்கலாம், ஆனால் அதில் இருக்க மீன் எடுத்து சாப்பிட மாட்டாங்க. நம்ம அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃப்ரை பண்ணி கிறிஸ்பியாக கொடுத்தோம்னா ரொம்ப அவங்களுக்கு பிடிக்கும். நம்ம இப்போ வந்துட்டு இதில் இஞ்சி பூண்டு கூட நம்ம சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். நம்ம இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஏன்னா அது ஒரு ஸ்மெல் கொடுக்கும், நல்லா ஸ்மெல் கொடுக்கும். இப்போ நான் இதுக்கு வந்து அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். ஸோ இது வந்து கிறிஸ்பினஸ் கொடுக்கும். கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன் நான். இதுவும் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஏன்னா இதெல்லாம் நம்ம போட்டோன்னா அது வந்து தவாவில் ஒட்டாமல் நல்லா ஃப்ரை ஆகிட்டு வரும். இப்போ இதுக்கு தேவையான மிளகாய் தூள் சேர்த்துக்க போகிறோம். இது நான் வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் தான். நான் இதை தான் எல்லாத்துக்கும் சேர்த்துப்பேன். ஸோ கொஞ்சம் காரம் பார்த்து குழந்தைங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இது எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம பிசைஞ்சு வச்சு, ஸோ இது வந்து உடையாமல் நம்ம நல்லா எல்லாத்துக்குமே பைண்ட் ஆகிற மாதிரி நம்ம பண்ணி வச்சுட்டு இது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஊறட்டும். இதில் உப்பு காரம் எல்லாமே பார்த்துக்கலாம். நம்ம குழந்தைங்களுக்கு எப்படி பிடிக்கும், இல்லை பெரியவங்களுக்கு தேவையான காரம், பெரியவங்களுக்கு வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி காரம் சேர்த்துக்கலாம். இல்லை குழந்தைங்க சாப்பிட போகிறாங்கன்னா அது கம்மியான காரத்தை பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இந்த மாதிரி நம்ம நெத்திலி வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். 15 நிமிஷம் ஆகிடுச்சு. எண்ணெயும் காஞ்சிருச்சு. ஸோ அதனால் நம்ம கொஞ்சமாக எடுத்து நெத்திலியை இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் கிறிஸ்பியாக வரும். ஸோ ஷாலோ ஃப்ரை கூட நம்ம பண்ணிக்கலாம், தவா ஃப்ரையில் பண்ணிக்கலாம் நம்ம. இது ஃப்ரை ஆட்டும். ஸோ இது வந்துட்டு நம்ம போட்டிருக்கோம். அடிக்கடிக்கு நம்ம திருப்பி விடக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம திருப்பி விட்டுக்கலாம். நம்ம இப்போ நம்ம திருப்பி விட்டுக்கலாம். ஸோ இது வந்துட்டு நம்ம நல்லா ரசம் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். பசங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா ஃப்ரை ஆகிட்ட பிறகு இதை நம்ம எடுத்துக்கலாம். நம்ம ரொம்ப கிறிஸ்பினஸ் வரணுன்ற கூட அவசியம் இல்லை. குழந்தைங்க கிறிஸ்பினஸ்னால் அவங்க வந்து எடுத்துட்டு ஒன்று எடுத்து சாப்பிடுவாங்க. நம்ம வந்து ஓரளவுக்கு எடுத்துக்கலாம். இதில் கூட நம்ம எடுத்துக்கலாம். இன்னும் கிறிஸ்பாக வேணும்னா கூட நம்ம எடுத்துக்கலாம். இதை நம்ம போதும், நம்ம இதை எடுத்துக்கலாம். எண்ணெயை இருத்துட்டு நம்ம எடுத்துக்கலாம். இது நம்ம தவா ஃப்ரை கூட பண்ணிக்கலாம். நம்ம இது எண்ணெயில் போட்டு எடுக்க வேண்டாம், கொஞ்சமாக நமக்கு போதும் எண்ணெயில் போட்டு எடுக்கணுன்னா தவா ஃப்ரை கூட பண்ணி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் சின்னதாக இருக்குது இல்லையா, அதனால் அதுவும் போட்டால் உடஞ்சிடும். ஸோ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப கிறிஸ்பியாக வந்திருக்கு. இதை பாருங்கள். இதை வந்து வெறுமனே கூட குழந்தைங்க எடுத்து சாப்பிட்லாம். இதில் இருக்க முள் கூட ரொம்ப சாஃப்டாக வெந்துட்டுருக்கும். நல்லா கடித்து சாப்பிட்டுட்டா இது முள் குத்துறதெல்லாம் தெரியாது, நல்லாயிருக்கும். இதை வந்து நம்ம கீரை சாதம், சாம்பார் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம். ரொம்ப மேட்ச் ஆகும். இது நீங்கள் ஃப்ரை பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள், அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தென் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.